சென்னையில இருந்து 5 ஹவர் டிராவல்ல தான் ஆத்தூர் இருக்கு. ஆத்தூர்ல இருந்து சேலம் 47 கிலோமீட்டர் தான். கோவில், தென்னை மரம், சுத்தி மலைகள், அதுக்கு நடுவுல ஒரு அழகான ஊர் தான் இந்த ஆத்தூர். நான் கண்டிப்பா இந்த ஊருக்கு வரணும்னு நினைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் ஆத்தூர் கோட்டையோட சிறப்ப கேள்விப்பட்டுதான். கோட்டைனா ஊருக்கு வெளியில தனியா இருக்குன்னு நினைச்சுதான் அதை தேடி போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லாம நடு ஊருக்குள்ள சின்ன வீதிக்குள்ள போய் தான் இந்த கோட்டைக்குள்ள போகணும். கோட்டைக்குள்ள போற வழியிலேயே கோட்டையோட நுழைவு வாயில என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப அத பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. தாரமங்கலம் கோயில் கட்டிய கெட்டி முதலிய வம்சத்தினர் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. கோட்டை நுழைவு வாயில தாண்டி கொஞ்ச தூரம் நடந்தா ஒரு மண்டபம் மாதிரி தெரிஞ்சது. அதனால கிட்ட போய் பார்த்தேன். அது கோட்டையோட மீட்டிங் ஹால், அதாவது ஆலோசனை கூடம். இதோட பேர் தர்பார் மண்டபம். இங்கதான் அந்த காலத்துல அரசாங்கத்துல இருக்கிற எல்லாரும் கூடி முக்கிய முடிவுகளை எடுப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்த ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் கோட்டையை நோக்கி நடந்தேன். அதே வீதிக்குள்ள நடந்து போகும்போது ஒரு கோடவுன் மாதிரி ஒண்ணு கண்ணில் பட்டுச்சு. அது தானிய களஞ்சியம். போர் நடக்கும் போது வீரர்களுக்கு உணவுகளை சேமிச்சு வைக்கிற ஒரு இடமா அது விளங்குச்சு. பின்னாடி என்ன நடக்கும்னு தெரிஞ்சு முன்னாடியே பிளான் பண்ணி யோசிச்சு கட்டின இடம் இது. அவ்வளவு உயரமா இருந்துச்சு அந்த தானிய களஞ்சியம். இதுக்குள்ள கூட எதிரிகள் நுழைய முடியாத அளவுக்கு அதை கட்டிருக்காங்க. இதெல்லாம் கடந்து நடந்து வந்துட்டு இருந்த போது இன்னொரு வாயில் கண்ணில் பட்டுச்சு. இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ். மக்கள் அவங்களோட போக்குவரத்துக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள நுழைஞ்சு வந்தா கோட்டையோட சுவறுகள் வானம் வரை ஓங்கி நிக்குது. கெட்டிய முதலிகள் இந்த கோட்டையை கட்டல, 17th செஞ்சுரியில லட்சுமண நாயக்கர் கட்டினதா ஒரு கருத்து இருக்கு. ஏக்கர்ஸ்ல கட்டப்பட்ட அழகான கற்கோட்டை இது. 17th செஞ்சுரியோட பாதியில ஹைதர் அலி கைக்கு இந்த கோட்டை சேருது. மைசூர் போருக்கு அப்புறமா 23rd மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஹெட் குவார்டர்ஸா ஆகுது இது. 18th செஞ்சுரியில ராணுவ முக்கியத்துவம் உள்ள ஒரு இடமா இது இருந்திருக்கு. ஜெனரலா எல்லா கோட்டைக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். என்னோட லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு பேர் அகழி. இதுலதான் நிறைய தண்ணி ஃபில் பண்ணி வச்சு இதுக்குள்ள முதல்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. யாரும் ஈஸியா உள்ள நுழைய முடியாது. இதுக்கு தண்ணி எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வசிஷ்ட நதி இருக்கு. அங்க இருந்து இங்க தண்ணி உள்ள வர்றதுக்கும் வழி இருக்கு. இங்க இருக்கிற தண்ணி வெளியில போறதுக்கும் ஒரு வழி இருக்கு. எவ்வளவு ஒரு மாஸ்டர் பீஸ் மைண்டோட இதை அவங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆங்கிலேயரோட சமாதி இப்பவும் இங்க இருக்கு. ராணுவத்துல இருந்த படை தளபதி கேப்டனோட சமாதிகள் தான் இது. இந்த ஆத்தூர் கோட்டை ரொம்ப சின்ன கோட்டை அப்படின்னு நினைச்சாங்க. ஏறி வந்த அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு நீளம் போகுதுன்னு. இந்த இடத்துல பார்த்தா ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு, என்னன்னு புரியல. அதனால ஏறி இப்பதான் இங்க பார்த்தேன். அங்க இருந்து ஸ்டெப்ஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோயில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகா கீழே இருந்து, அதாவது ஆத்துல இருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு சாமிக்கு ஊத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் இதை அவங்க பீரங்கி மேடையா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இதை ஹை ரைஸ் பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல பீரங்கியை வச்சா 360 டிகிரிஸ்க்கு சுத்தி எல்லாமே ஊரே சூப்பரா தெரியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என் பின்னாடி தெரியற மலை கல்வராயன் மலை. அந்த மலையில இருந்தா இந்த கோட்டையை கட்டுறதுக்கு கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கோட்டையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1000 யானைகளுக்கு மேல யூஸ் பண்ணிருக்கிறதா இங்க சொல்லிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கோட்டை, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு. அங்க கீழே தெரியுது பாருங்க, அது சுரங்கப்பாதை அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அது அரண்மனையில இருந்து இந்த இடத்துக்கு லிங்க் இருக்கிறதா அவங்க எல்லாம் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னா, இது அரண்மனையில இருந்து இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் இது வழியா இங்க இருக்க நதியோட கலக்குதான். இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தாரமங்கலத்துல கெட்டி முதலியார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்க ஆத்தூருக்கு இந்த ஆத்தூரை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கிற ராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது ஒரு முயல் ஒண்ணு பாக்குறாரு. தாரமங்கலத்துல
கெட்டி முதலியார்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்க ஆத்தூருக்கு வந்து இந்த ஆத்தூரை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கிற ராஜா வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது ஒரு முயல் ஒண்ணு பாக்குறாரு. இப்ப பார்த்தோம்னா அந்த முயல் எப்படியாவது பிடிக்கணும்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. அது பின்னாடி அப்படி போறாரு. அந்த முயல் வந்து சடனா ஒரு புதருக்குள்ள போய் வந்து அப்படி மறைஞ்சு போயிருது. ராஜா வந்து இமிடியேட்டா அவரோட வீரர்கள் கிட்ட வந்து கட்டளை இடுறாரு, எல்லா இடத்தையும் தோண்டி பாருங்க இந்த முயலை பிடிக்கலாம் அப்படின்னு. சோ அப்படி மண்ணை தோண்டி பூமியை தோண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 7 தவளைகள், அதாவது 7 பானைகள் ஃபுல்லா தங்க காசு வந்து கிடைச்சுதாங்க. சோ அந்த காசை வச்சுதான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அதுல ஒன் ஆஃப் த தவளை, அதாவது ஒன் ஆஃப் த பானை இன்னும் இங்க இருக்க பெருமாள் கோயில்ல பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள நான் அடுத்த பார்த்த இடம் ஒரு அழகான பிளேஸ். சோ என் பின்னாடி தெரியறது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்விமிங் பூல், ராஜா ராணியோட ஸ்விமிங் பூல். அதோட லெப்ட் அண்ட் ரைட் சைட் பாத்தீங்கன்னா அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல அந்த இடத்துல தண்ணி இருந்து ஸ்விமிங் பூல் இருந்தா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்விமிங் பூலா கண்டிப்பா இருக்கும். இது காலப்போக்குல வந்து தண்ணி இருந்த இடத்துல வந்து மண்ணு வந்து சேர்ந்து இப்ப அது ஃபுல்லா வந்து மண்ணு வச்சு மூடி இருக்கு. ஆத்துல இருந்து நீச்சல் குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்ற அமைப்பு இப்பவும் ஒரு பொறியியல் சாதனையா கருதப்படுது. நிறைய எண்ணங்கள் எனக்குள்ள ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. சோ நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு பிளான்டா இருந்திருக்காங்க, யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருந்தது. இப்ப நான் நிக்கிற இடம் வந்து எதிரிகளை கண்காணிக்கிற ஒரு இடம். இங்க 180 டிகிரிஸ்ல ஊரே தெளிவா தெரியுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் பார்க்கவே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சோ இந்த காலத்துலதான் வந்து விதவிதமா மிஷின் இருக்கு. அந்த காலத்துல இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஜல்லி அப்புறம் வந்து சுண்ணாம்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு இதுல நல்லா அரைச்சு இப்ப கல் வச்சுதானே கட்டுறாங்க. அது கல் ரெண்டையும் வந்து பூசணும் இல்லையா, அந்த ஃபில்லிங்காக உள்ள சாமான எல்லாம் இதுல போட்டு அரைச்சிருக்காங்க. இதுல வந்து முட்டை, அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு அதெல்லாம் கூட சேர்ப்பாங்களாம். சோ ஒரு சூப்பரான ஒரு மெக்கானிக்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வீல் இருக்கு. அதை வச்சு அதை அப்படியே சுத்துனாங்கன்னா இங்க மேல இருக்க வீல் வந்து சுத்துது. அத வந்து இன்டர்ன் கீழே 2 வீல் இருக்கு, அது வந்து அதனால ட்விஸ்ட் ஆகுது. சோ அப்புறம் எல்லாம் அரைப்பட வேண்டியதெல்லாம் சூப்பரா அரைப்பட்டு அதை அப்படி எடுத்து கல்ல வந்து பூச வேண்டியதுதான் பாக்கி. ஒரு 250 இயர்ஸா இந்த மிஷின் வந்து இங்க இருக்கு, சாலிடா நிக்குது பாருங்க. ஜாலியா அவங்க எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் ரிலாக்ஸ் பண்ண அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன். கேட்ட உடனேயே ஒத்துக்கிட்டாங்க.